ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோபி ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலாவில் சால்ட் ஏற்கனவே இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தெளித்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. நம்ம காலிஃப்ளவர் லைட்டாக சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்கனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக போடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து புழுவுங்க இருக்கும், அதனால் நம்ம சுடு தண்ணியில் கழுவுனா தான் அந்த புழுவெல்லாம் எல்லாமே செத்து போயிடும். நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவில் காலிஃப்ளவர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா கோட் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அந்த காலிஃப்ளவர் நல்லா ஊறுறதுக்குள்ள நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் தேவையான அளவு ரைஸ் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒரு 1/2 லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், குழம்புக்கு ஊற்றுற எண்ணெய் ஊற்றிக்கணும். எதுக்கு நம்ம இது போடுறோம்னாக்கா ரைஸ் வந்து உடையாமல் வரும். அதுக்காக தான் இது 3 போட்டு நம்ம ரைஸ் வடிக்கிறது. இப்போ பாருங்கள், ஒலை நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட அரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சாக்கா போதும். நீங்கள் உங்களுக்கு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வேணும்னாக்கா கூட நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சாதம் இப்போ வெந்துருச்சு. ரொம்ப வேக விடக்கூடாது. இப்படி எடுத்து நம்ம கையில் நசுக்கி பார்த்தா உள்ள கொஞ்சோண்டு ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். கொலன்னு இருந்துச்சுனாக்கா ரைஸ் வந்து எல்லாம் உடஞ்சி நல்லா இருக்காது. இப்போ சாதம் வடிச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. இதை ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே மொத்தமாக எடுத்து போடாதீங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுறேன். காலிஃப்ளவர் நீங்கள் போட்ட உடனே போட்டு கிண்டி விட்டுறாதீங்க, மசாலா எல்லாமே உதிரிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டிங்கனாக்கா மசாலா எல்லாம் அப்படியே காலிஃப்ளவர்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர் 2 சைடும் சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன் நான், நம்மளுக்கு தேவையான அளவு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அந்த எண்ணெயிலே நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சோண்டு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு கேரட் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இதில் போட்டுக்கணும், இஞ்சும் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலே நம்ம செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வரும். அந்த காலிஃப்ளவரோட ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதனால் நான் இப்போ அதே எண்ணெயில் தான் செய்கிறேன். இஞ்சும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம்.
குடைமிளகாவை தவிர கேரட், பீன்ஸு, இந்த கோஸு ப்ளஸ் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடணும். நம்ம காலிஃப்ளவர்லேயும் போட்டிருக்கிறோம், சாதத்துலேயும் போட்டிருக்கிறோம். அதனால் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு மட்டும் நிறைய சேர்த்துறாதீங்க. உப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. இதில் காயில் வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கணும். இப்போ காய்கறி எல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாவை போடணும். குடமிளகா ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது. இது கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் போட்டோன்னா தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நறுக்குன்னு ஸ்பைஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கொழன்னு ஆயிடுச்சுனாக்கா நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு, அந்த வாசனையும் இருக்காது. பாருங்கள், இப்போ எல்லா காய்கறியும் ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நாம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கணும். டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கணும். இதை ஊற்றி 2க்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இப்போ இதில் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், சாதம் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. அதுக்காக தான் அதில் லெமனும் லைட்டாக ஆயிலும் போட்டு சாதம் வடிக்கிறது. ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அப்படியே கிண்டி விடணும். சாதத்தை வந்து ரொம்ப இதுவாக கிண்டக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கிண்டினீங்கன்னா தான் அந்த சாதம் உடையாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் ரொம்ப ஹார்டாக கிண்டினீங்கனாக்கா சாதம்லாம் அப்படியே உடஞ்சிடும். இங்கே பாருங்கள், காய்கறியோட நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைனாக்கா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே தூவி விட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா வெங்காயத்தாள் கூட கட் பண்ணி தூவலாம். என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லாதனால நான் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான நம்மளுடைய கோபி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கோபி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.